எஸ், ஒரு வழியா நம்ம வீனஸ் சிட்டிக்கு வந்துட்டோம். பாட்டி, ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் உங்க வீட்டுக்கு வரேன். ஆனா நான் 2-3 வருஷம் கழிச்சு வரேன். பாட்டி வீடுனாலே செம்ம ஜாலியா தான் இருக்கும். டாக்ஸி. பாட்டி, நீங்க டாக்ஸில வீட்டுக்கு போங்க. நாங்க சைக்கிள்ல அப்படியே பஜார்லாம் சுத்தி பார்த்துட்டு வரோம். வரும்போது உங்களுக்கு பிடிச்ச ஜிலேபியும் வாங்கிட்டு வரோம். ஓகே சிவா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வரணும், வேற எங்கேயும் சுத்தக்கூடாது. ஓகே பாட்டி. எல்லாரும் ஸ்டேஷன்ல இருந்து தூரமா தள்ளி போங்க. ஒரு டேங்கர் ட்ரெயின், அதுவும் ஃபுல்லா ஹைலி இன்ஃப்ளேமபிள் ஆயிலோட டிரைவர் இல்லாம வேகமா வந்துகிட்டு இருக்கு. டிரைவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, மயங்கி கிடக்குறாரு. இன்ஜின்ல வேற டிரைவர் கூட இல்ல. ஆக்சிடென்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ஓடுங்க. போகாதீங்கப்பா. எல்லாரும் போங்க. நீங்க ட்ரெயினை நிப்பாட்ட கமாண்டோஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஹெலிகாப்டர் மூலமா ஓடுற ட்ரெயின் மேல இறங்குறதுக்கு இப்போ எங்க கிட்ட ட்ரெயின்டு கமாண்டோஸ் இல்ல. அந்த மாதிரி ட்ரெயின்டு கமாண்டோஸ வர வைக்கிறதுக்கு குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஆகும். இப்போ என்ன பண்றது? அதுக்குள்ள இந்த ட்ரெயின் விதாஸ் சிட்டிக்கே போயிடும் போல இருக்கே. விதாஸ் சிட்டி தான் இதோட லாஸ்ட் ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் லாஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் போய் நிக்கும். அதுக்கப்புறம் ரயில்வே ட்ராக் லைனும் இல்ல. நம்ம மட்டும் இதை நிப்பாட்டலனா நேரா போய் அந்த ஸ்டேஷன்ல முட்டிட்டு தான் நிக்கும். டேங்கர்ல இருக்கிற ஹைலி இன்ஃப்ளேமபிள் ஆயில்லாம் வெளியே வந்து ஒட்டுமொத்த ஊரு கொளுத்திக்கும் சார். ஒட்டுமொத்த ஊரே அழிஞ்சிரும் சார். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? அந்த ட்ரெயின் வந்துருச்சு சார். வாங்க போய் பார்க்கலாம். இந்த வந்துருச்சு. ரேவா, விதாஸ் ஊரை நம்ம காப்பாத்தி ஆகணும். எப்படியாவது இந்த ட்ரெயின் இன்ஜின்குள்ள போய் டிரைவரோட மயக்கத்தை தெளிய வைக்கணும். ஓகே சிவா, என் கூட வாங்க. ஏடி யூடி, நீங்க 2 பேரும் சைக்கிள வேகமா ஓட்டிட்டு போயிட்டே இருங்க. எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போங்க. இப்போ என்ன பண்ண போற சிவா? பாத்துக்கிட்டே இரு. ட்ரெயின் கிட்ட போறதுக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ரிலீஸ் தி பிரேக். சிவா, ரப்பர் கட் ஆக போகுது. நம்ம சிவாவை இதுல தனியா விடக்கூடாது. நீங்க 2 பேரும் எப்படியாச்சும் அந்த ட்ரெயினை புடிச்சாக்கணும். நாங்களும் போகணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா எப்படி போறது? நீங்க இந்த மலை வழியா இருக்கிற ஷார்ட்கட் வழியா கீழே இறங்கி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரா நீங்க ட்ரெயினை போய் சேர்ந்துடலாம். உடனே கிளம்புங்க. எஸ் மேடம். எங்க டீச்சர் எப்படி கத்துவாங்களோ அதே மாதிரி நீ கத்துற. வாயுடி. ஆமா, அந்த பையன் யாரு சார்? அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அவன்? இந்த பையன் தைரியத்தை எப்படி பாராட்டுறது? ட்ரெயினுக்கு பின்னால சைக்கிள்ல வேகமா போய் ட்ரெயின் மேல ஏற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனால அந்த ட்ரெயின்ல நிச்சயமா ஏற முடியுமா? யார் இந்த பையன்? எஸ் எஸ், ஐ நோ ஹிம். ஹி இஸ் சிவா. விதாஸ் சிட்டியை சேர்ந்த சிவா. நீங்களும் அதை பாக்குறீங்கல்ல? the boy on cycle. yeah, he is the one. அந்த பையன் தன்னோட லைஃபையே பணைய வச்சு அந்த ட்ரெயின் பின்னால போய் அந்த ட்ரெயினை எப்படியாவது நிறுத்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்னோட ஃப்ரெண்ட் சார், சிவா. அவன் ட்ரெயின் என்ஜின்குள்ள போயிட்டு டிரைவரோட மயக்கத்தை தெளிய வைக்க போறான்.
போல இருக்கு. ஓ நோ, அவனும் இப்ப பீட்டர் தான் இல்ல. அவன் ட்ரெயினுக்கு பின்னாடி ரொம்ப வேகமா ட்ரெயினை ஃபாலோ பண்றான். ஹலோ அங்கிள், எழுந்துருங்க அங்கிள். நம்ம ட்ரெயினை நிறுத்தணும். அங்கிள், எழுந்துருங்க. சிவா, என்னாச்சு? உனக்கு ஒன்னும் ஆகல? டிரைவருக்கு இன்னும் மயக்கம் தெரியலையா? நீ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கியா என்ன? ஆமா, நான் எல்லாத்தையும் டிவி மூலமா லைவா பாத்துட்டு இருக்கேன். ஓ எஸ், வேதாஸ் நியூஸ் சேனலோட ஹெலிகாப்டர் கூடவே தான் வந்துகிட்டு இருக்கா. தேவா, டிரைவர் இன்னும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கவே இல்ல. இப்போ நான் என்ன பண்றது? சிவா, நான் ஸ்டேஷன் மாஸ்டர் தான்ப்பா பேசிட்டு இருக்கேன். நீ உண்மையிலே ரொம்ப தைரியசாலிடா தம்பி. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். உன்னால மட்டும்தான் விதாஸ் ஊரை காப்பாத்த முடியும். இன்ஜின்ல ஒரு பிரேக் ஹேண்டில் இருக்குது பாரு, அதை இழுத்தா உடனே பிரேக் போடும். சார், பிரேக் ஹேண்டில் ஜாம் ஆயிடுச்சு போல இருக்கு. பிரேக் போட முடியல சார். ஓ நோ, இப்போ என்ன பண்றது? ஓகே யூடி, நாம இங்கிருந்து கீழே போயாகணும். இதுல மத்த கீழே இறங்குனா ஒரேதியா மேல போயிட வேண்டியது. எனக்கு மம்மிய பார்க்கணும். என்ன வேடிக்கை பார்க்கறக்கா பாதி ஏடி. யூடியால இவ்வளவு ஈஸியா போக முடியுதுன்னா அப்ப என்னாலயும் முடியும். பி பாசிட்டிவ். என்னால முடியும். நான் பயப்படவே மாட்டேன். பயப்பட மாட்டேன். காப்பாத்த சொன்ன நீ என்ன கீழே விழுந்துட்டு இருக்க? பாத்தியா, nothing is impossible. நம்ம இறங்கிட்டோம். Yes, yes, we did it. ட்ரெயின் வருது. நம்ம சிவாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ட்ரெயின் மேல குதிக்கணும். சார், லட்டு சிங் சார், நான் சிவா பேசுறேன். சார், ஒரு டேங்கர் ட்ரெயின் ஹைலி இன்ஃப்ளேமபிள் ஆயிலோட வேகமா வந்துகிட்டு இருக்கு. டிரைவர் மாங்கிட்டாரு சார். இதே வேகத்தோட ட்ரெயின் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் சார். என்னோட ஏரியாவுக்குள்ள டிரைவர் இல்லாம ட்ரெயினா விட மாட்டாத. என்னோட பேரு லட்டு சிங். ஆனா நான் ரொம்ப காரசாரமானவன். நான் விதாஸ்பூர்ல இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சோலன் ஸ்டேஷன்ல ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்காக எல்லாத்தையும் தயார் நிலையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன். சார், நீங்க எங்க சார் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நினைக்கிட்டு இருக்கீங்க சார். குனிஞ்சு பாருங்க. எல்லாம் ஒண்ணுதாயா. அத ட்ரெயின் வரட்டும். இந்த இடத்தை விட்டு 1 இன்ச் நகருதான்னு நானும் பாத்துறேன். அப்படி போச்சுன்னா என் பேரை நானே மாத்திக்கிறேன். தேங்க்யூ சார். என்னாலும் சரி, ட்ரெயின் வேதாஸ் ஊருக்கு போக கூடாது. டோன்ட் வரி சிவா. ஆமா, நீ எங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்க? நான் ட்ரெயின் மேல உட்கார்ந்திருக்கேன் சார். டிரைவரோட மயக்கத்தை தெளி வைக்கலான்னு பார்த்தா அவர் மயக்கத்திலே இருக்காரு. என்னத, நீ ட்ரெயினுக்கு மேல இருக்கியா? ஓடுற ட்ரெயினை புடிச்சு மேல ஏறி உட்கார்ந்திருக்க. என்ன பார்த்தா உனக்கு காமெடி பீஸா தெரியுதா? சார், நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க சார். உங்களை பார்த்த நடக்கத்துல பேண்ட் கீழே இறங்கிடுச்சு சார். பேண்ட் போட்டுட்டு சீக்கிரம் வாங்க சார். என்ன எங்கேயா தனியா கூப்பிடுற? ட்ரெயின் வரது தெரியுது சார், அதனால வாங்க சார். ஐயோ இல்ல சார்,
சார் எனக்கு அச்சச்சோ. ஆ? என்ன அது All the best, sir. ஹலோ இன்னும் மூட்டை ஏதாவது மிச்சம் இருந்தா ஓட்டா சேர்த்து போட்டுக்கப்பா ஓடுங்க எங்க சார காணோம். இருக்காரு. தேங்க்யூ ட்ரெயின் நிக்கல, ட்ரெயின் நிக்கவே இல்ல. இப்ப ட்ரெயினை சிவாவால மட்டும் தான் நிப்பாட்ட முடியும். இனி எல்லாமே அந்த பையன் கையில மட்டும் தான் இருக்கு. ஓ நோ, பிரச்சனை பிரச்சனை பெருசாயிடு போல இருக்கு. அம்மா, உடனே அவனுக்கு கொஞ்சம் போன் போட்டு கொடுமா. ஓகே. சொல்லு ரேவா, என்ன விஷயம்? சிவா, இப்ப ட்ரெயினை நிப்பாட்ட ஒரே ஒரு வழிதான்ப்பா இருக்கு. ஒவ்வொரு டேங்கர்லயும் ஒரு மேனுவல் பிரேக் இருக்கு. எல்லா டேங்கர்லயும் அதை போட்டாகணும். ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல, நீ தண்ணியால எப்படி இதெல்லாம் பண்ணுவ? சார், இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு, ட்ரெயினை நிப்பாட்ட ஏதாவது பண்ணிதான் ஆகணும் சார். நான் மேனுவல் பிரேக் போடுறதுக்கு உடனே ஆரம்பிக்கிறேன். மேனுவல் பிரேக்க கடைசி டேங்கர்ல இருந்து தான்ப்பா போட ஆரம்பிக்கணும். இன்ஜின் கிட்ட போட ஆரம்பிச்சா ட்ரெயின் தடம் போறது ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆல் தி பெஸ்ட் சிவா, டேக் கேர். அந்த கடவுள் தான் உனக்கு துணையா இருக்கணும். அத பத்திய ட்ரெயின் வருது, குதிக்க தயாரா இருக்கல? இல்ல, நான் மட்டும் என்ன விடவா போறேன். வா, குதிக்கலாம். குதி! ஏடி யூடி சிவா! சிவா! ஏன் அழறீங்க? உனக்கு உதவி பண்ணலாம் வந்தோம். ஆனா ரொம்ப பயமா இருக்குப்பா. சரியான நேரத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. என் கூட வாங்க. அங்க பாருங்க, சிவாவோட நண்பர்களும் உதவி பண்ண வந்திருக்காங்க. இந்த ட்ரெயினை எப்படியாவது நிறுத்தி ஆகணும்னு சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேனுவல் பிரேக் போடுறதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால ட்ரெயினை நிப்பாட்ட முடியுமா? இங்க இருந்து விதாஸ் நகரம் சரியா 45 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. இவங்க என்ன பண்ண போறாங்க? ட்ரெயின் நினைச்சதை விட ரொம்ப வேகமாவே முன்னேறிக்கிட்டு இருக்கு. அது இருக்கு பாருங்க, அதுதான் ஹேண்ட் பிரேக். கமான், இதே மாதிரி மத்த டேங்கர்லயும் பிரேக் போட்டாகணும். ட்ரெயினோட கடைசி டேங்கர்ல பிரேக் போட்டுட்டாங்க. சிவா அடுத்த டேங்கருக்கு பிரேக் போட வேகமா போய்கிட்டு இருக்கான். கமான் சிவா. அஞ்சு டேங்கர்ல நம்ம பிரேக்க போட்டாச்சு. இன்னும் 4 பாக்கி இருக்கு. சிவா, சிவா, மம்மி.
டேய் ஏன்டா பயப்படுற? ட்ரெயின் டனலுக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்ப வெளிய வந்துரும் பாரு. தெரியாம வந்துட்டேன் ஆண்டவா காப்பாத்து. அழுகிறதெல்லாம் வீட்டுக்கு போய் அழுதுக்கோங்க. சீக்கிரம் மேல வாங்க. ட்ரெயினை விதா சிட்டிக்கு முன்னாடி நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ட்ரெயினை நிறுத்த சிவா அவனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா சார். நிச்சயமா அவனால ட்ரெயினை நிப்பாட்ட முடியும். சார் டேங்கர்ல இருந்து இன்ஜினை மட்டும் தனியா பிரிச்சா என்ன ஆகும் சார்? அது நல்ல ஐடியா தான். ஆனா சிவா ரொம்ப சின்ன பையன், அவனால பண்ண முடியாது. ட்ரெயின் டேங்கர்ஸ புல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த டேங்கர்ஸும் ட்ரெயினுக்கு பின்னாடி ரொம்ப டைட்டால கனெக்ட் ஆகி இருக்கும். ட்ரெயின் போயிட்டு இருக்கும் போது அதை டிஸ்கனெக்ட் பண்றது பெரியவங்களாலேயே முடியாத காரியமாச்சே. சிவா சின்ன பையன் வேற. விதாஸ்பூர் வேற வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. ஏய். ரேவா, எல்லா மேனுவல் பிரேக்ஸையும் நான் போட்டுட்டேன். இருந்தாலும் ட்ரெயின் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணணும்னு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கேளு. எல்லா டேங்கர்ஸும் இன்ஜினோட கனெக்ட் ஆயிருக்கு. அதையாவது எப்படியாச்சும் ட்ரை பண்ணி இன்ஜின்ல இருந்து தனியா பிரிச்சுட்டா போதும். ஆனா சிவா உன்னால அதை தனியா பண்ண முடியாது. தேங்க்ஸ். அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். இது ஜாமா இருக்கு போல இருக்கு. இப்போ என்ன பண்றது? நம்மால ட்ரெயினை நிறுத்த முடியல. ட்ரெயினால நம்ம ஊர் காலியாக போகுது. அச்சோ நாமள ட்ரெயின்ல தான் இருக்கோம். ட்ரெயின் நிக்கிற மாதிரி தெரியல. விதா சிட்டிக்குள்ள இப்ப என்ட்ராக போகுது. சிவாவும் அவன் நண்பர்களும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை அவங்களால ட்ரெயினை நிப்பாட்ட முடியலனா சிவா தன்னம்பிக்கையை இழக்காம இருக்கான். அவன் ட்ரெயினை நிப்பாட்ட எல்லா விதத்திலயும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கான். வெரி குட். கம் ஆன். எப்படியாவது இதை டிஸ்கனெக்ட் பண்ணணும். சிவா எல்லா ஆயில் டேங்கர்ஸையும் இன்ஜின்ல இருந்து தனியா பிரிச்சுட்டான். இப்போ சிவா இந்த விதாஸ் நகரத்தையே காப்பாத்திட்டான். சிவா சீக்கிரமா ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வா. இல்ல, உள்ள இன்ஜின் டிரைவர் இருக்காரு. அவரை நான் விட்டு வர முடியாது. இந்த ட்ரெயினையும் ஸ்டாப் பண்ணணும். ஹலோ சிவா. ரேவா சொல்லு. இந்தாங்க. மேனுவல் பிரேக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுப்பா. ஆல் தி பெஸ்ட் சிவா. ஐயோ. இப்ப என்னாக போதோ? எனக்கு பயமா இருக்கு. Yes. சிவா, இத நீங்க எப்படி பண்ணீங்க? நீங்க பண்ணதை நம்பவே முடியல. யூ ஆர் கிரேட். நான் இத தனியா பண்ணல சார். இதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏடி அப்புறம் யூடி ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் என்னால செய்ய முடிஞ்சது.
ஹலோ, சிவா நான் உன் மேல வச்ச நம்பிக்கை வீண் போகல. நீயும் நல்ல வேலை பண்ண ரேவா. ஏடி யூடியும் சரியான நேரத்துக்கு அனுப்புன.